ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லட்டுமா? இன்றைக்கி ஒரு செமையான ரிங், ஒரு கலக்கலான ரிங் சொல்லலாம். பழைய காலத்தில் உள்ள நெளிவு மோதிரம். நீங்கள் எல்லோரும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்களோட பாட்டிஸ் அல்லது உங்கள் மதர்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் இப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. பை ஆனிகா கலெக்ஷனில் இப்போ இது ரிட்டர்ன் ஆகிருக்கு. மேபி வேறு இதில் கூட வந்திருக்கலாம், பட் நான் பார்த்தது இதில் தான் பார்த்துருக்கேன். ஆனிகா கலெக்ஷனில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நெளிவு மோதிரம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து நாங்கள் மலபாரில் எடுத்தோம். மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அங்கே எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஆனிகா கலெக்ஷனுங்கிற அந்த கலெக்ஷனுக்கு உள்ளே இது வருது, இன்க்ளூட் ஆகிருக்கு. இது ஆனிகா கலெக்ஷன்னா என்னென்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனிகா கலெக்ஷன்னா யூஸ்வலாக டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 18 கேரட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் சில பேர், சம் பீப்புள் அது 18 கேரட் ப்ரிஃபர் பண்ணாததுனால 22 கேரட்லேயும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி டைமண்ட்ஸை, கிளியர் டைமண்ட்ஸை 22 கேரட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கலெக்ஷனை தான் ஆனிகா கலெக்ஷன்னு மலபாரில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிங்கும், இந்த பர்டிகுலர் ரிங்கும் அதில் தான் வருது. ஓகே கைஸ், ஸோ இப்போ இதோட வெயிட் பற்றி பார்க்கலாமா? இது வந்து ஒரு 10 கிராம்ஸ் நெட் வெயிட் இருக்குது இந்த ரிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9, 1, 2, 3, 4 ஒரு 9 கிளியர் டைமண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சென்டராக நீங்கள் பார்க்கலாம், ஒரு அழகான ஒரு பெரிய எமரால்ட் பீஸும் வச்சுருக்காங்க. இப்போது நான் அந்த டைமண்ட் கேரட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எப்படி இருக்குன்னா 0.5 கேரட் டைமண்ட்ஸ் இருக்குது. இந்த டைமண்ட்ஸோட கலர் பார்த்திங்கன்னா ENF. அப்புறம் இந்த டைமண்ட்ஸோட கிளாரிட்டி ஒரு ஹை குவாலிட்டி பார்த்துக்கோங்க. அதான் VVS கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஜுவல்லரி ஷாப் போனாலோ அல்லது கூகுளில் கூட ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், அதை பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். VVS கிளாரிட்டி. அப்புறம் இந்த நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எமரால்ட் பீஸோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா அதோட கேரட் வேல்யூ சொல்கிறேன், 0.6 கேரட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் வேறு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, இது டெஃபினட்டாக நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லவே மாட்டேன். இது ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வேருக்கு தான். சாரீஸ் ட்ரெடிஷ்னலாக போடுறது ஒரு ரிங், ஒரு வெட்டிங்க்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ சாரியோடு நீங்கள் போடுற ஒரு செமையான ரிங்குன்னு சொல்லுவேன். இதோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும். அந்த எமரால்டை கூட நீங்கள் பார்க்கலாம், அப்படியே டிரான்ஸ்பேரண்டாக தெரியுது, அப்படியே ஒரு கலர் அழகாக தெரியுது பின்னாடி. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அழகாக தெரியும். அப்புறம் இது ஆக்சுவலி இந்த நெளிவு மோதிரமெல்லாம் நான் என்னோடய சித்தீஸ்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் நானே வந்து இதெல்லாம் ஒரு மோதிரமா அப்படின்னு நினச்சிருந்துருக்கேன் முன்னாடிலாம். வென் ஐ வாஸ் வெரி டூ யங். இதோட அழகெல்லாம் எனக்கு தெரிகிறதே இல்லை அப்போல்லாம். இப்போ ரீசெண்டாக இதை திருப்பி டைமண்ட்ஸில் பார்க்கும்போது தான் நானே இதை ஒன்று வச்சுருக்கேங்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இதை நம்மளே ஃபன்னியாக நினச்சோம், இப்போ ஐ ஓன் இட் நவ். ஸோ இப்போ வேறு எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இந்த நெளிவு மோதிரம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மலபாரில் நிறைய ஆனிகா கலெக்ஷனில் இந்த மாதிரி நெளிவு மோதிரம் பல விதமாக வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பியூட்டி இருக்குது. ஸோ இட்ஸ் அமேசிங். கிண்டல் பண்ண நானே இப்போது இதை பெருமையாக இப்போ உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இதோட மேஜிக். ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த கேவிட்டிஸுமே இல்லை. ப்ராப்பராக சாலிட் கோல்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர் வெயிட்டே இருக்குது. நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க, செம்ம சாலிடாக இருக்குது. ஒரு செமையான ஒரு இந்த இடத்துலாம் நல்ல தடிமனாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல். எனிவே வெரி நைஸ். இது நீங்களும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். மலபார் போனீங்கன்னா அந்த நெளிவு மோதிரம்னே கேட்டு பாருங்கள். ஆனிகா கலெக்ஷன்னு சொல்லி கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க. அவங்கள்ட்ட கண்டிப்பாக ஒரு 5 பீசஸாவது இது வச்சுருக்காங்க. ஸோ விதவிதமான ஒவ்வொரு ஸ்டைலில் பியூர் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எங்ககிட்ட இதே மாதிரி ஒரு 3 ரிங்ஸ் இருக்குது. இந்த நெளிவு மோதிரத்துலேயே இது 1, இன்னொரு 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இன்னொரு டைம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.